நிகழ்ச்சியிலே அடுத்ததாக கவிதையினை வழங்குவதற்காக அஃபீஃப் நஸ்மி மன்னிக்கணும், அஃபீஃப் நஸ்மி வாங்க கவிதை தான். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனர்த்தங்களின் எச்சரிக்கை. அல்லாஹ்வே அருளாளன், அவனே அன்பாளன், அவன் அறியா எதுவுமே நடவாது உலகிலே. அல்லாஹ்வே அருளாளன், அவனே அன்பாளன், அவன் அறியா எதுவுமே நடவாது உலகிலே. அளவோடு அருள்மலை தருவான், அழகான பயிர் வளர்ப்பான், வயலென்றும் சோலைகள் என்றும் மனிதன் வாழ்ந்து வளம் பெற செழிப்பாக வளர்ப்பானே வையகத்தை. அளவோடு மலை தருவான், அழகாக பயிர் வளர்ப்பான், வயலென்றும் சோலை என்றும் மனிதன் வாழ்ந்து வாழ் பெற செழிப்பாக வளர்ப்பானே வையகத்தை. மக்கள் செய்யும் பாவத்தால் அளவில்லா மழை கொடுத்தான், புயல் காற்றோடு மழை நடுநடுங்கி நம் நாடு அழிந்ததுவே. மக்கள் செய்யும் பாவத்தால் அளவில்லா மழை கொடுத்தான், புயல் காற்றோடு மழை நடுங்கி நம் நாடு அழிந்ததுவே. வெள்ளமும் மண் சரிவும் பல உயிர்களை அழித்ததுவே. போதும் அல்லாஹ் போதும் கதறினரே கண்ணீரில். வெள்ளமும் மண் சரிவும் பல உயிர்களை அழித்ததுவே. போதும் அல்லாஹ் போதும் என்று கதறினரே கண்ணீரில். கண்ணீரில் மிதந்தன பல உயிர்கள், மண் சரிவில் மாண்டன பல உடல்கள். கண்ணீரில் மிதந்தன பல உயிர்கள், மண் சரிவில் மாண்டன பல உடல்கள். குழந்தைகள் எத்தனையோ, பிள்ளைகள் எத்தனையோ, அத்தனையும் புதையுண்ட காட்சி கண்டோம். தாயில்லா குழந்தைகள், தந்தையில்லா பிள்ளைகள், அனாதையாய் தவிக்கும் உள்ளங்கள். அல்லாஹ்வே போதும் இந்த அனர்த்தங்கள். தண்ணீரில் மிதந்தன பல உயிர்கள், மண் சரிவில் மாண்டன பல உயிர்கள், அத்தனையும் புதைந்தன காட்சியை கண்டோம். தாயில்லா குழந்தைகள், தந்தையில்லா பிள்ளைகள், அனாதையாய் தவிக்கும் உள்ளங்கள். அல்லாஹ்வே போதும் இந்த அனர்த்தங்கள். ஷஹீதுடைய மரணங்கள் இவை, இவர்கள் நம் சுஹதாக்கள். சுவர்க்கச் சோலையின் சுகமாக இருப்பார்கள் ஓடியாடி. இதுவே துயரிய மனங்களுக்கு அல்லாஹ்வே கொடுத்த நிம்மதி. ஷஹீதுடைய மரணங்கள் இவை, இவர்கள் நம் சுஹதாக்கள். சுவர்க்கச் சோலையின் சுகமாக இருப்பார்கள் ஓடியாடி. இதுவே துயரிய மனங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நிம்மதி. நீ அளித்த சமுதாயம், நீ அளித்த உலகங்கள், குர்ஆன் கூறும் வரலாறு இவை மனிதன் செய்யும் தீவினையால் அழிந்தன பல சமூகங்கள். பயந்திடுவாய் அல்லாஹ்வின் தண்டனைக்கு. நீ அளித்தன சமுதாயம், நீ அளித்த உலகங்கள், குர்ஆன் கூறும் வரலாறுகள் இவை மனிதன் செய்யும் தீவினையால் அழிந்தன பல சமூகங்கள். பயந்து விடுவாய் அல்லாஹ்வின் தண்டனைக்கு. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. உழைத்த பணம், கடல் கடந்து சேர்த்த செல்வம், மாளிகையாய் கட்டிய வீடுகள் அத்தனையும் அழிந்தனவே இந்த மண்ணில். புதையுண்டு போனதே சோதனையா வேதனையா, அல்லாஹ்வே நீ அறிவாய். ஓடி ஆடி உழைத்த பணம், கடல் கடந்து கட்டிய வீடுகள் அத்தனையும் அழிந்தனவே இந்த மண்ணில். புதையுண்டு போனதே சோதனையா வேதனையா, அல்லாஹ்வே நீ அறிவாய். எத்தனை பேர் வட்டியோடு வாழ்கின்றோம், தொழுகையின்றி படைத்தவனை மறந்துவிட்டு ஐஸ் குடு அருந்தி தூங்குகின்றோம். இம்மலையில் இவ்வழியால் உன்னை காத்த வல்லவனை மறந்துவிட்டான் நன்றி கெட்ட மனிதனே. எத்தனை பேர் வட்டியோடு வாழ்கின்றோம், தொழுகையின்றி படைத்தவனை மறந்துவிட்டு ஐஸ் குடு அருந்தி தூக்கத்து போது இம்மலை இவ்வழியால் உனக்காக இவ்வளவனை மறந்து விட்டான் நன்றி கெட்ட மனிதனே. ஐங்கால தொழுகைகளை மறந்தாயே,
அல்லாவை நினைக்காமல் இருந்தாயே, புயலென்றும் பூகம்பம் என்றும் வாழ்ந்தாளே, எங்கே நீ ஓடி ஒளிந்திடுவாயோ சொல்லிவிடுவாய் மனிதா. ஐங்கால தொழுகையை மறந்தாயே, அல்லாவை நினைக்காமல் இருந்தாயே, புயலென்றும் பூகம்பம் என்றும் வாழ்ந்தாளே, எங்கள் நீ ஓடி ஒளிந்திடுவாயோ சொல்லிவிடுவாய் மனிதா. அழிவுகள் கண்டு நீ மாறாவிட்டால் ரகுமானின் தண்டனையை எதிர்பார்த்து நிற்கிறாயா? ஒரு அடிமுழுக்க சம்பாலாய் போன்ற கதையை குர்ஆனில் படித்துப் பார். அழிவுகள் கண்டாயே நீ மாறாவிட்டால் ரகுமானின் தண்டனையை எதிர்பார்த்து நிற்கிறாயா? ஒரு இடிமுழக்கம் சாம்பலாகி போன்ற கதையை குர்ஆனில் படித்துப் பார். மரணம் என்றும் உண்மையே, கபரு வாழ்வும் உண்மையே, மறுமை வாழ்வும் உண்மையே, இதனை மறந்து வாழ்வதே மனிதா. நன்றுள்ள மனிதனாய் மரணிக்க வழி தேடுவாயா? மரணம் என்றும் உண்மையே, கபரு வாழ்வும் உண்மையே, மறுமை வாழ்வும் உண்மையே, இதனை மறந்து வாழாதே மனிதா. நன்றியுள்ள மனிதனாய் மரணிக்க வழி தேடுவாயே. மறவாதே படித்தோனை கையேந்தி கேட்டிடுவாய், அழகான வாழ்க்கையினை இம்மை மறுமை இரண்டிலுமே அன்பானமாக தந்திடுவாய். மறவாதே படித்தோனை கையேந்தி கேட்டிடுவாய், அழகான வாழ்க்கையினை இம்மை மறுமை இரண்டிலுமே அன்பாக ரகுமானே தந்திடுவாய். நன்றி. ஆம், அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட தித்வா புயல், அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சீற்றம், இயற்கை அனர்த்தம், அவற்றையெல்லாம் தெளிவுபடுத்தும் முகமாக அந்த கவிதை அமைய பெற்றிருந்தது. எல்லாமே எங்களுடைய படிப்பினைக்காக நாம் அல்லாவை அதிகம் நினைக்க வேண்டும், அவனுடைய பாதையிலே செல்ல வேண்டும். நாம் இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றமுள்ள மனிதர்களாக மிளிர வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான இயற்கை சீற்றங்கள் எல்லாம் எங்களை செப்பனிடுகின்றன. எனவே அவற்றிலே இருந்து நாங்கள் மீண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய செயலிலே நாங்கள் குறை காண முடியாது. அவன் ஒரு துன்பத்தை தருகிறான் என்று சொன்னால் அதிலே பல படிப்பினைகளை வைத்திருப்பான். அந்த படிப்பினைகளினூடாக நாம் பயன்பெற வேண்டும், அதிலே இருந்து மீட்சி பெற வேண்டும், எழுச்சி பெற வேண்டும். அந்த கவிதையினை வழங்கியிருந்தவர் அஃபீஃப் நஸ்மி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.